ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச அசோச்யானன்வசோசஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்श्च பாஷசே கதாசூனகதாசூம்श्च நானுஷோசந்தி பண்டிதாः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை சிஷ்யனாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த 11வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்திலிருந்து உபதேசத்தை தொடங்குகிறார். இதுதான் பகவத்கீதையினுடைய சாஸ்திர ஆரம்பம், உபக்கிரம ஸ்லோகம்னு சொல்லுவோம். இதுதான் தொடக்க உரை. கடைசியில் 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகத்தில் தான் பகவான் முடிவுரை செய்வார். அதுக்கு பேர் உபசம்ஹார ஸ்லோகம்னு பேர். சாஸ்திரத்தோட ஆரம்பமும் முடிவும் ஒரே கருத்தை சொல்கிறதாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களிலே ஒரு வியவஸ்தை ஒழுங்கு பண்ணியிருக்கா. இந்த 2 ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம், 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம், 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகமும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கவலைப்படக்கூடாது, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது தான் சாரம். இதை நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, துவம் அசோச்சியான் அன்வசோச்சா அசி, நீ யாரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ அவர்களை குறித்து கவலைப்படுகிறாய். பீஷ்மரையும் துரோணரையும் குறித்து அர்ஜுனன் கவலைப்படுறான். ஆதிசங்கரர் சொல்கிறார், பீஷ்மரும் துரோணரும் நல்ல ஒழுக்கமுடையவர்கள், ஆத்ம திருஷ்டியில் நித்தியமானவர்கள், அவர்களை குறித்து நீ எனக்கு கவலைப்படுற அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்ணியிருக்கார். கவலைப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து நீ கவலைப்படுற, ஞானி மாதிரி பேசுகிற, பிரஜ்ஞாவாதாம்श्च பாஷசே. அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் கடைசி பகுதியில் பேசினதையெல்லாம், நீ பேசினதெல்லாம் ஞானி மாதிரி பேசியிருக்கே தவிர அஜ்ஞானி மாதிரி நடந்துக்கிறேங்கிறார். ஞானி பேசினான்னா கவலைப்பட மாட்டான். ஒரு விஷயத்தை கருத்தை எடுத்து சொல்கிற போது கவலைப்பட்டுலாம் சொல்ல மாட்டான். அவன் சொல்ல வேண்டியதை மகிழ்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் ஒரு நடுநிலையோடு எடுத்து சொல்லுவான் ஒரு விஷயத்தை. நீ அஜ்ஞானி மாதிரி நடந்துக்கிற, ஞானி மாதிரி பேசுகிறையே அப்படிங்கிறார் பகவான். அதுக்கு அடுத்த வரியில் சொல்கிறார், கதாசூன் அகதாசூம்श्च நானுஷோசந்தி பண்டிதாக. பண்டிதாக கதாசூன் அகதாசூம்श्च ந அனுஷோசந்தி. பண்டிதாகனா அறிவாளிகள். சங்கராச்சாரியர் சொல்கிறார், பண்டா அஸ்ய அஸ்தி இது பண்டிதா. அதனுடைய பன்மை பண்டிதான்னு சொன்னால் ஆத்ம ஜானம்னு அர்த்தம். ஆத்மாவை பற்றின ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் இறந்தவர்களை குறித்தோ, கத அசூன்னு, அசூன்னா பிராணன், கத அசூன்னா பிராணன் போனவன், அகத அசூன்னு பிராணன் போகாதவன், இவர்களை 2 பேரை குறித்தும் கவலைப்பட மாட்டான். பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நீ என்ன பண்ணுற, பண்டிதம் மாதிரி பேசுகிற, ஆனால் அபண்டிதன் அஜ்ஞானி மாதிரி நடந்துக்கிற. அது எப்படி இருக்குன்னா, கவலைப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து கவலைப்படுறையே. இதை வச்சு சொல்லணும். இப்போ நம்ம 2வது லைனை முதல்ல எடுத்துக்கணும். அறிவாளிகள் பண்டிதர்களெல்லாம் ஆத்ம ஜானிகள் எல்லாம் நடந்ததை குறித்தோ நடக்க போகிறத குறித்தோ, இதுலேருந்து நம்ம நிறைய அர்த்தம் எடுத்துக்கிறோம். இங்கே உயிர் போனவனை குறித்தோ உயிர் போகாதவனை குறித்தோன்னு சொல்லியிருக்கு, இருக்கிறவனை குறித்தோ இல்லாதவனை குறித்தோன்னு சொல்லியிருக்கு. நம்ம நிறைய விஷயத்தை இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். நடந்த விஷயத்தை குறித்தோ நடந்துட்டுருக்கிற விஷயத்தை குறித்தோ நடக்க போகிற விஷயத்தை குறித்தோ அவன் கவலைப்பட மாட்டான். காரியம் பண்ணுவான், பொறுப்பாக இருப்பான். ஆனால் அதே சமயம் அதை குறித்து ஒரி பண்ணுறது, கவலைப்படுறதுங்கிறது கிடையாது. இப்போ பகவத்கீதையோட உபதேசம் முதல்ல எடுத்த உடனே அறிவாளி கவலைப்பட மாட்டான். திருவள்ளுவர் அழகாக சொன்னார், வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும்னர். புத்திசாலி எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அதை யோசித்து பார்த்து அதை இல்லாமல் பண்ணிவிடுவான் அப்படின்னு அந்த திருக்குறளுக்கு பொருள். இடுக்கண் அழியாமைங்கிற அதிகாரத்தில் வருகிறது. பகவான் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல கவலையை போக்கணும். அர்ஜுனனுக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை துக்கம், கவலை. நாம் இதிலேருந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு துக்கம் இருந்தால் அந்த துக்கத்தை போக்குறதுக்கு முதல்ல என்ன வழின்னு பார்க்கணும். பகவான் அதை அழகாக பண்ண போகிறார். அர்ஜுனா, ஏன் கவலைப்படுற?
புத்திசாலி கவலைப்பட மாட்டானே, நீ புத்திசாலி மாதிரி பேசிண்டு புத்தி இல்லாத மாதிரி கவலைப்படுறியே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா, கவலைக்கு காரணம் ஆத்ம அஜ்ஞானம்னு புரியுறது. ஆக ஆத்ம அஜ்ஞானம்தான் துக்கத்துக்கு காரணம். அப்போ ஆத்ம ஞானம் இருந்தால் துக்கம் போயிடுங்கிறது புரியுறது. இந்த ஸ்லோகம் ஆத்ம ஞானம் இருந்தால் தான் துக்கம் போகும், ஆத்ம அஜ்ஞானத்தினால்தான் துக்கம்னு நமக்கு புரிய வைக்கிறது. இதுக்கு பிறகு பகவான் என்ன பண்ணுவார்னா, வர்ற ஸ்லோகத்திலலாம் ஆத்ம ஞானத்தை கொடுப்பார். அப்போ கவலை போகணுன்னா ஆத்ம ஞானம் வேணும். இப்போ ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான வழியெல்லாம் சொல்லித்தர போகிறார். அதை நாளைக்கு நம்ம பார்ப்போம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.